சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இளைஞர் காவல்துறையினர் அடித்து கொல்லப்பட்டிருக்கார். தமிழ்நாடே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட். காவல்துறையில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. விசாரணை முடியட்டும் தெரியணும். பட் ரொம்ப வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அது ஏற்கவே முடியாது. ஒரு போலீஸ் கஸ்டடிக்கு ஒருத்தர் போனார் அப்படின்னா அதுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. நமக்கு போலீஸ்காரங்க தான் காவலர்கள் அப்படின்னு பேர். அவங்க தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு பேர். அவர்கள் அவருடைய கண்ட்ரோலுக்கு ஒருத்தர் போகும்போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்படுறது ரொம்ப பெரிய ஒரு துயரம். உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது போல் பயங்கரவாதிகள் இப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர்கள் அப்படி ட்ரீட் பண்ணப்படுற மாதிரி தெரியலை. ஆனால் இது மாதிரி அவர் தப்பு செஞ்சுருக்கலாம் தெரியல. ஆனால் விசாரணையே தெரியலையே. உங்களுக்கு விசாரணையே முடிஞ்சு வச்சு ஒரு ஆளே போயிட்டாரு. அவர் தப்பு செஞ்சுருக்கிறாருன்னா தப்பை சரி பண்ணுறதும் தப்பை கண்டுபிடிக்கிறதும் அவருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக சிறை தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் ஒரு நியாயமாக இருந்திருக்கும். இங்கே 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். மரண தண்டனை போல ஒரு அரிதினும் அரிதான சந்தர்ப்பங்களில் கிடைக்க வேண்டிய விஷயம். அதை விட்டு போட்டு நம்ம இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. அவர் அந்த குடும்பம் அந்த ஒரு நார்மலான ப்ளஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோவிலில் ஒரு காவலராக இருக்கார். நார்மலாக ஒரு காமன் சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிசியில் இருக்கிறவங்க, என்எஸ்எஸில் இருக்கிறவங்க, ஸ்கவுட்டில் இருக்கிறவங்க, போலீஸில் இருக்கிறவங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கிறவங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க, வாட்ச்மேனாக இருக்கிறவங்க, இது மாதிரியான அந்த யூனிஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாருமே கம்பேரிட்டிவில் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க. நார்மலாக நீ எல்லா இடத்துலையும் ஒரு திருட இருப்பான், அது வேறு விஷயம். நம்ம ஒரு உதாரணம் எடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நம்மளை மாதிரி காமன் மேனில் ஒரு தப்பு செய்கிறவன் அப்படின்னு ஒரு ரேஷியோ பிடிச்சிங்கன்னா அது 10க்கு 1ன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி காவலர்களாக வாட்ச்மேனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 50க்கு 1 30க்கு 1 தான் இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு தான் வர்றாங்களே. இப்போ நீங்கள் ஒரு வாட்ச்மேன் ஏடிஎம்மில் இருப்பார். அவருக்கு தெரியும் உள்ள காசு இருக்குது அப்படின்னு. அவருக்கு தெரியும் எப்போ கூட்டம் வராதுன்னு. உங்களுக்கு எப்போ அவங்களுக்கு நைட் டியூட்டியில் இருப்பார். எப்போ ஆள் வர 2 to 3 நம்ம ஆள் வராப்பான்னு அவர். ஆனால் நீங்கள் பாருங்கள் வாட்ச்மேன் கொள்ளையடிச்ச ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியாது. பேசிக்கலாகவே அவங்களுக்கு பாதுகாக்கிறது என்னுடைய வேலைன்னு இருக்கும். அப்போ இந்த கோவிலில் ஒரு பாதுகாப்பு ஊழியராக இருந்தவருக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கம்மி. இன்சிடென்டலாக சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவருக்கு எதிராக இருந்திருக்கு. அவர் வண்டி எடுத்திருக்காரு, போயிருக்காரு, இந்த இது காணும். அந்த நகை அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த நகையை இவர் எடுத்து வந்திருக்கலாம். அந்த நகை கீழே விழுந்திருக்கலாம். அந்த நகையை இவரை காட்டிட்டு போன இன்னொருத்தர் எடுத்து போயிருக்கலாம். என்னன்னாலும் நடந்திருக்கலாம் நமக்கு. ஆனால் அவர் ஆள் இருந்தால் தானே தெரியும். என்னுடைய மனதில் என்கவுண்டரே சரியில்லைன்னு நினைக்கிறவன். உங்களுக்கு புரியுங்களா? என்கவுண்டரே சரியில்லை, நீதிமன்றம்னு ஒரு வழி இருக்கும்போது நியாயம்லாம் நினைக்கிறவன். அப்போ இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், என்கவுண்டருக்கு இந்தியா முழுக்க பொதுமக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பும் எழாது. ஏன்? செத்தவன் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டாக தான் இருப்பான். அவன் ஏதோ ஒரு கொலை கற்பழிப்பு அவளை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பான். அவனை போட்டாங்க ரைட்டு பாடு பேசாமல் எந்த. ஆனால் இதில் பாருங்கள் பப்ளிக் அவுட்கிரை எப்படி இருக்கு பாருங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துருந்துச்சு. இதில் ஏற்க முடியாதுங்கன்னு திரு ஜவாஹர்லா சொல்கிறாரு, திருமாவளவன் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு சஸ்பீசியஸ், அவ்வளோதான். அப்போ சந்தேகம் அப்படிங்கிறது மரணத்தை கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா அது நியாயமற்ற விஷயம். அதுக்கு காவல்துறையினர் கட்டாயமாக பொறுப்பெடுக்கணும். ஒரு எக்ஸ்கியூஸ் அவங்க சொல்லவே முடியாது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆரம்பத்திலேருந்தே காவல்துறை போக்குங்கிறது சரியா இல்லை. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல. அதுவும் இல்லாமல் அடிச்சிருக்காங்க. அவர் நகை திருட்டு விஷயத்துக்கு அதுவும் சிசிடிவி கேமரா உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கூட நம்ம ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தோம். அது அங்கேருந்து வந்ததுதானா வெரிஃபை பண்ணணும். பட் அடிக்கிறது தாக்குறது நீதிமன்றத்தில் அவங்க காட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதில் வெளியே வச்சு இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. நம்ம 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எப்பயுமே ஏற்க முடியாது. அதுபோல் இது மாதிரி விஷயங்களில் கறக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான டாக்டிக்ஸ். இது பெரிய வித்து கிடையாது. நம்ம ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சது. வண்டி அவர் எடுத்துகிட்டு போனார். அவர் கொஞ்சம் நேரம் வண்டியை ஓட்டியிருக்கிறாரு. அப்போ அந்த வண்டிக்கு பின்னாடி இருந்துன்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட முடியும். பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, முன்னாடி இருக்கான்னு. இதை அடித்து தான் பண்ணுங்கிற அவசியம். சில பேரை நீங்கள் அடிக்க வேண்டி இருக்குங்க. அதை நான் பிளைண்டாக காவல்துறை குற்றம் சாட்டுறவன் இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ சில சமயம் அடிக்க வேண்டி இருக்குங்கிற நிதர்சனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சில இடத்துல கறக்க முடியாது. நீ ரொம்ப முன்னாடி இதுதான்டா போலீஸ்னு ஒரு படம், ராஜசேகர் அவர்களுடைய படம், அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீதிபதிகள்லாம் பயங்கரமாக கேள்வி இருப்பாங்க. அப்படி நீதிபதி வீட்டிலே திருட்டு போயிடும்.
அப்புறம் வந்து அவர் பேசாமல் வந்திருப்பாரு, என்ன பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாங்க சொல்ல மாட்டேன்னா, அடிச்சு கேட்டால் தானங்க சொல்லணும், இதை தானங்க நாங்கள் செஞ்சோமாங்க. ஸோ சில இடங்களில் நீங்கள் தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் பயன்படுத்த வேண்டி இருக்கும், அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சொல்ல அதோடைய ரேஷியோ உங்களுக்கு புரியல. தேர்ட் டிகிரின்னு இதை சொல்கிறாங்கல்ல, எங்கே யார்கிட்டன்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு கொலை பண்ணுறவங்க, ஒரு கொள்ளையடிக்கிறவங்க, பாலியல் வன்முறையில் ஈடுபடுறவங்க, தொடர்பு அவங்களுக்குலாம் ஒரு மாவு கட்டு போட்டிங்கன்னு என்ன, அது அடிச்சது தானே. நம்ம பார்த்துருக்கோம்ல, நீங்கள் வந்து பாலிமர் டிவிலாம் போடுவாங்களே, மாவு கட்டு போட்டாங்க, அது என்னது, கையில் தொட்டில் போட்டாங்க, பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார், அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போறீங்களா, பாத்ரூமில் விழுந்தாரா, வேற எப்படி விழுந்தாரா, கையில் எப்படி கட்டு விழுந்துச்சு, கால் விழுந்துச்சு, கரெக்டாக இடது காலையும் வலது கையிலையும் எப்படி கட்டு, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு என்கவுண்டர் நடக்கும், கட்டாயமாக 2 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில் கட்டோட படுத்துருப்பாங்க, எல்லாமே தெரியும். யாரா நம்ம சந்தேகப்பட்டோமா, யாரா விமர்சனமா, இப்படி ஒரு பேட்டி பண்ணோமா? அப்போ தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேற, அதை உலகம் புரிந்து கொள்கிறது. பல்பீர் சிங் அவர்கள் வந்து பள்ளப்படுங்கினார்னு பிரச்சனை வந்துச்சா, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணும்போது மக்கள் கொந்தளிச்சாங்க. அம்பை மக்கள் போய் அம்பாசமுத்திர மக்கள் வந்து எப்படிங்க அவரை மாற்றுங்க, ஏன் அவர் வந்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க, அதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் யாராங்கிற கேள்வி வருது. அவர் நல்லவனை அப்பாவி குப்பனை சுப்பனை பண்ணலையே. இந்த குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவங்க ஹிஸ்ட்ரி ஷீட்டை பிடிச்சார், அவங்களுக்கு ஒரு பயம், டெட்டரண்ட் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அவர்கள் பயத்தை ஏற்படுத்தும். அப்போ இதை மாதிரி முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இல்லாத ஒருத்தன், கோவிலில் பணிபுரிய கொடுத்தேன், பாதுகாவலாம் வேலை பார்க்குற ஒருத்தன், இப்போ தான் நடந்திருக்கு. அவனை 2-3 நாள் வர சொன்னாலே உண்மை தெரிஞ்சிடும். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்களை அனுப்பி விட்டுட்டு அந்த நகை எழுந்தவங்களை அனுப்பிவிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு 2-3 நாள் விசாரித்து அவன் ஆட்டோமேட்டிக் அவன் ஆக்டிவிட்டிலே தெரிஞ்சிடும். குஷி மூல இருப்பான், 4 சரக்கு அடிக்க போவான், 4 பேர்கிட்ட உளருவான், சாதாரணமாக கண்டுபிடிச்சி. இதுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வேறு வாய்ப்புகள் இருந்திருக்குன்னு. என்ன காரணம் தெரியல. திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் சொல்கிறாரு, செக்ரட்டரியேட்லேருந்து ஏதோ ஃபோன் வந்துச்சாம்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சந்தேகத்தை ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 போலீஸ்காரங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க, கைது பண்ணப்பட்டாங்க, புரிஞ்சுக்கிறோம். ஸ்டேஷனில் இருந்தாங்க, அடிச்சாங்க வச்சாங்க. டிஎஸ்பி மேல் ஆக்ஷனு, எஸ்பி மேல் ஆக்ஷன், என்ன பிரச்சனை? அப்போ இவர்கள் வந்து இந்த நகை திருட்டுக்கு இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சாங்கிற கேள்வி. அப்படின்னா யார்கிட்ட வந்துச்சுங்கிற கேள்வி. எஸ்பி வந்து ப்ரெஷர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு, அவர் நகை கிடையாது, அவர் தமிழ்காரரே கிடையாது. அப்போ எஸ்பிக்கு ப்ரெஷர் பண்ணது யார்? எஸ்பி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ வேகமாக அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக இருந்திருப்பாங்க? மேலதிகாரிட்டு வந்துடும். அப்போ மேலதிகாரிக்கு பணிறது கீழதிகாரியோட வேலையா இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய எம்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன பிறகு உங்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று கேட்கறது, இல்லாட்டி வேலையை விட்டு போகிறது. கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒரு காவல்துறையில் டிசிப்ளினுக்கு உள்ள இடங்க, அந்த இடத்துல அந்த அதிகாரி என்ன செய்யணும்? ஒன்று ஒபே பண்ணும். ஒரு பேர் யாரோ எஸ்பியானு தெரியாது, யார் ப்ரெஷர் பண்ணால் எனக்கு தெரியாது. திரு நயினார் நாகேந்திரன் அந்த கேள்வி எழுப்புறாரு. அப்போ எஸ்பி வந்து இப்போ இவங்க தான் காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்காங்க. யாரு? தமிழக அரசு தான். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எஸ்பி மாற்றினதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அந்த மாவட்ட சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ என் ஊரில் 10 பேர் கள்ளச்சாரம் காய்ச்சறான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம வால்டர் தேவாரம் அவர்கள் போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வராக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பார். எஸ்ஐ ட்ரைனிங் உங்களுக்குலாம் வரும்போது, ஜூரிஸ்டிக்ஷனில் நீ தான் ரவுடியாக இருக்கணும், இன்னொருத்தன் ரவுடியாக இருந்துட்டா உன்னோட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். ஏன்? உனக்கு லத்தி இருக்கு, துப்பாக்கி இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, சட்டம் இருக்கு, இவ்வளோ பாதுகாப்பு இருந்து வேற ஒருத்தன் சல்லித்தனம் பண்ணுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நீ தான் அவனுக்கு மேலே இருந்துடும், அவனை உன்னை கண்டு பயப்படணும். ஐயோ பயங்கரமான ஆள் வந்துட்டார், அப்போ நீ தான் தாதா, நீ தான் ரவுடி, அந்த இடம் இருக்கணும். அப்போ நோபடி சுட் சுப்பீரியர் தென் யூ. போலீஸ் ஆஃபீஸர் தான் சுப்பீரியர் ஆகணும். அவனை கண்டா ஓடுறவனா தான் ரவுடி இருக்கணும். இதுதானே உங்களுக்கு கணக்கு. அப்போ போலீஸ்காரங்க வந்து மேலதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, மேலதிகாரி வந்து கீழே, அவனுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் வந்து யோசிக்க வேண்டிய. அப்போ மேலெடுத்து ப்ரெஷர் இருந்துச்சா? இப்போ ராவத்துக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. அவருக்கு இந்த பக்கம் ஊரில் சம்மந்தமே இல்லாத. அப்போ அவருக்கு யார் சொன்னா? இதான நீங்கள் சட்டம் ஒழுங்குக்கு அவர் பொறுப்பு. அப்போ அந்த கள்ளக்குறிச்சி எஸ்பியை மாற்றினீங்க, புரிந்து கொள்ளக்கூடியது. இங்கே அவர் எப்படி வர்றாரு? எவனோ ஒருத்தர் போலீஸ் அந்த மாவட்ட திருபுவனத்தில் பார்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா 150 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். 150 போலீஸ் ஸ்டேஷன் அன்றாட வரக்கூடிய புகார் இவர் எப்படி பார்ப்பாரு? அப்புறம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏன் அவர் காத்திருப்போர் பட்டியல் வச்சிங்க? அப்போ அவர் ப்ரெஷருக்கு உள்ளானாரா? அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்போ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அவருக்கு எப்படி இந்த கேஸ் தெரியும்? நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்புறது ஒரு சந்தேகத்தை கூட எழுப்பியிருக்கு. அப்போ செக்ரட்டரியேட்லேருந்து வந்தனால தான் ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு 6 பேர் சேர்ந்து இவரை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகம் இருக்கு. அதை விசாரிக்கணும். தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு புகார் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கான திட்டத்தோடு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் கூட்டணி கட்சியிலே பேசிச்சு போய் எதிர்க்கட்சிகள் சொல்ற பத்தி ஒன்றும் சொல்ல முடியல. அதிமுக அதை பெருசா கையில் எடுத்திருக்கு, பாஜக தொடர்ந்து கையில் எடுத்துருக்கு, எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் இல்ல, என்ன நடந்துச்சு? நீங்க தானே எஸ்பி வந்து காத்திருப்போர் பள்ளி வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கு. எஸ்பி எப்படி பொறுப்பாக? நான் வந்து ஒரு போலீஸ் சைட்ல இருந்து யோசிக்கிறேன், எஸ்பி எப்படி பொறுப்பாக முடியுன்ற
ஒரு மாவட்டத்தில் 150 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். 150 போலீஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இது வந்து மேலே கூட வரல. அது அன்னைக்கே முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை. எப்படி அவருக்கு தெரியும்? நான் எஸ்பி ரிப்போர்ட்டர், எஸ்பின்னு ஒருத்தர் இருப்பார், எஸ்பி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்பெஷல் பிரான்ச் இருப்பாங்க எல்லாரும். அவங்களே சம்பவத்தை அப்புறம் தான் நடந்து முடிஞ்சா தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து போயிருக்கும். அவர் எப்படி என்ன பொறுப்பா இருப்பாரு? திமுக காரங்க நிறைய வந்தாங்க. திமுக காரங்க பேர் நீதிமன்றத்தில் வாதங்கள் வச்சிருக்காங்க. என்ன கணக்கு? இது புரியவே இல்லை. இது எப்படி இது பொலிட்டிசைஸான்னு புரியல. செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோனுன்றாங்க, திமுக வந்து பேரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியும் நீதிமன்றங்களில் வாக்கக்கூடிய வாதங்களும் பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருக்கு. இது வந்து அந்த காவல்துறை அத்துமீறி செஞ்ச சம்பவம் அப்படின்னு அங்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த நெட்வொர்க் போகிறத பார்த்தா ஒரே கவலையாக இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு பெரிய இடம் வந்து சகவாசம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போற போக்க பார்த்தா நிறைய இருக்கலாம். அதாவது விஷயங்கள் பெரிய இருக்கு. பெரிய மனிதர்கள் யாராவது இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் யாராவது இருக்கலாம், தெரியாது. விசாரிச்சா தானே தெரியும். நமக்கு வந்து இப்போ சிபிசிஐடி கொடுத்துருக்குறாங்க. சிபிஐ விசாரணை வந்து நம்ம கேட்குறாங்க. அது எதுவாறு விசாரணை நடக்கும். நான் வந்து காவல்துறையை நம்புறேன். இது என்னுடைய பேசிக் நேச்சர். நான் எந்த கேஸ் நடந்தாலும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த 5 பேர் தப்பு பண்ணிட்டாங்கனால 1.5 லட்சம் போலீஸ்காரங்களும் தப்புன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. இது வந்து நம்ம வந்து நிதர்சனத்தை பிடிச்சி அவங்க 5 பேர் தப்புன்னு அந்த 5 பேர் நிற்கணும். இப்போ திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பாலியல் வன்முறை வச்சு செஞ்சுட்டார். அப்போ திமுகங்கிற கட்சியை குற்றம் சொல்லக்கூடாது. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து கடன் கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் அடிச்சு போட்டார். அப்போ வந்து அதிமுக சேர்ந்தவங்க ரவுடிசம் சொல்லக்கூடாது. அவர் தப்பு பண்ணாரு, ஏடிஎம்கேல இருக்கிறார். இவர் தப்பு பண்ணாரு, காவல்துறையில் இருக்கார். இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து ஒட்டுமொத்த போலீஸையும் சொல்ல. ஆனால் ஏன் எனக்கு கேள்வி என்னன்னா, 5 போலீஸு சஸ்பென்ஷனு, அரெஸ்ட், ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். டிஎஸ்பிக்கு பிரச்சனை, கொஞ்சம் டவுட் ஆகுது. எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியல், ரொம்ப குழப்பமாயிருச்சு. எஸ்பி எந்த வகையில் பொறுப்பானார்? அப்போ எஸ்பி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னு இருக்கலாம். அவர் தான் சார் சொன்னார்னு சொல்லலாம். அப்போ அவருக்கு யார் சொன்னார்? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான், விசாரிக்க வேண்டிய விஷயம் தான், நோ டவுட். இல்ல அதான் அப்ப எஸ்பி வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு தகவல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வருதா? என்ன காரணம் எனக்கு தெரியாது. டிஜிபியோ ஹோம் செக்ரட்டரியோ தமிழக அரசுல வேற யாராவது சொல்லணும். அவங்க தான் பண்ணிருப்பாங்க. எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியல் வைக்கிறது ஹோம் செக்ரட்டரி ரேஞ்சுக்கோ டிஜிபி ரேஞ்சுக்கோ தெரியாமல் நடக்காது. அதில் வந்து ஒரு ஏ டு எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் வந்து அங்கே எஸ்பியோ டிஐஜியோ ஐஜியோ பண்ணியிருக்கலாம். இது ஒரு எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுறாருன்னா இந்த 2 பேருடைய நாலேஜ் இல்லாமல் நடக்காது. அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் எதனால் அவங்க காத்திருப்போர் பட்டியலில் வச்சாங்க அப்படின்னு. அப்போ எஸ்பியோட ரோல் என்ன இதில்? எஸ்பிக்கு தமிழ் கனெக்டிவிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை, லோக்கல் கனெக்டிவிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர். அப்போ அவருக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும்ல, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். கொடுத்தாருன்னு நான் சொல்ல, எனக்கு தெரியாது. விசாரணைக்கு பிறகு தான் வரணும், நான் ரொம்ப உறுதியாக நிற்கிறேன். அவர் ஏன் காத்திருப்போர் பட்டியல் வச்சிங்கிறது முதல் கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து ஒரு பேச்சுக்குங்க, டிஎம்கேல ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார். நம்ம அந்த மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ல, அவர் தானே தூக்கம் கழிச்சுட்டு மாவட்டத்தில் சொன்னாராங்கிற கேள்வி வந்துடுவீங்களே. இப்போ இந்த யார் அந்த சாருங்கிறதுல ஏன் பொலிட்டிக்கலாக போனாங்க, யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணாங்களோங்கிற கேள்வி தானே. அப்படி இங்கே பேக்கப் நம்ம இங்கே பார்க்கல. அப்போ எஸ்பியை நீங்கள் தான் காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கீங்க. ஏன் அப்படிங்கிறது அவங்க தானே சொல்லணும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேற ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் பெட்டர்ன்றேன். காத்திருப்போர் பட்டியல் 10ஆவதுமே நான். ஏன்னா அவர் தான் பொறுப்பு, சட்டம் ஒழுங்கு தானே பொறுப்பு. சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க ஊர்லன்னு, ஊரே போய் குடிச்சிட்டு இருக்கு, பாக்கெட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காவல் நிலைய மன்றத்துக்கு எஸ்பி எப்படி நேரடி பொறுப்பாக நம்ம பார்க்க ரொம்ப எளிமையான கேள்வி. அதான் இந்த 4 வருஷத்துல அதிகமா லாக்அப் மரணங்கள் அதிகமா இருக்கு. 24 வரைக்கும் வரைக்கும் சொல்றாங்க. ஒவ்வொரு கேஸ் இதுல மாறுபடலாம். 1-2 இப்போ நம்ம வந்து 24ங்கிற நம்பர் சரியான்னு பார்த்தா 15-16 இருக்குங்கிற உத்தரவு வந்துடலாம். ஏன்னா சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஏன்னா ஒரு காமன் மேனுக்கு ஒரு பயம் தரக்கூடிய விஷயம். அப்படி நார்மலாக அங்கே போக மாட்டாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கலாம். உண்மையிலே வந்து கோமார்பிடிட்டிஸ் சொல்றாங்க பாருங்க, வேற ஏதாவது உண்மையிலே ஒரு கோளாறு இருந்திருக்கலாம். அவங்க என்னடா நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது மயக்கம் வந்துடலாம். இது மாதிரி ஆனால் நமக்கு என்னது 24 மரணங்கள் நடந்திருக்கா, ஒரு 15-16 இதில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கும்னு ஒரு டவுட் வரலாம். 24 மரணங்கள் 4 வருஷம், சரிங்களா? 2 மாதத்துக்கு ஒருக்க நடந்துட்டு இருக்குன்னு ஒரு ஆவரேஜ். இது சரியான்னு கேட்கணும். ஏடிஎம்கே ஆட்சியில் நம்ம வந்து சாத்தான்குளத்தில் அப்பா பிள்ளைக்கு வந்து மரணம் நடந்த போது நம்ம என்ன செஞ்சோம், என்ன ரியாக்ட் பண்ணோம்? அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது, ஒரு கடை வச்சிருந்தவங்க தானே. ஒரு கடை வச்சிருந்தவங்க தானே. ஏதோ பேசியிருப்பானா இல்லைன்னு சொல்ல, அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் பேசுனாங்கிறதுக்கு மரணம் பரிசா? அப்போ நம்ம அதுக்கு எப்படி சமுதாயம் கொந்தளிச்சது? அப்போ இதுக்கு எப்படி கொந்தளிக்கணும்? இவ்வளோதான் கேள்வி. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சீட்டராக இருந்தால் நீங்கள் பேட்டிக்கே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம எவ்வளோ என்கவுண்டர் வந்துருக்கு, நான் சப்போர்ட் பண்ணேன். ஆமாம், ஏன்னா சரிங்க வரலாம், எனக்கு பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதில் வந்து ஒரு அப்பாவி சுப்பாவி போகிறவங்க வருவாங்க, அதுக்கெல்லாம் திருட்டாவே இருக்கட்டுமே, அவர் தான் திருடினார், அஜித்குமார் தான் திருடினார்னே இருக்கட்டும், அதற்கு சட்டம் மரண தண்டனை கொடுக்கலையே. உங்களுக்கு தெரியுங்களா? அது நிரூபிக்கப்படணும் ஒன்று. அது அப்படி நிரூபிக்கப்பட்டால் கூட மரண தண்டனை கிடையாது. அப்போ நான் மரணம் எப்படி பரிசாக கொடுக்க முடியும்? அது நியாயமற்ற விஷயம். அது வந்து எந்த வசூலும் ஏற்க முடியாது. அப்போ இதற்கு முந்தைய ஆட்சி நடந்தபோது என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு, அப்போ இந்த ஆட்சியாளர் என்ன செய்யணும்? இவ்வளோதான். அதான் ஃபினிக்ஸ் அந்த ஜெயராஜ் வழக்கின் போது சமூக ஆர்வலர்கள்,
நடிகர்கள்லாம் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணாங்க. இந்த விவகாரம் ஏன்னா அது தொடர்பா ADMK வந்து ஆட்சி. இந்த விவகாரத்துல பெருசா நடிகர்கள்லாம் யாரும் குரல் கொடுக்கல. விவாதங்களே 2வது விவாதம் வைக்கிறாங்க. 1 மணி நேரம் விவாதத்துல ஊடகத்துல கிடையாது. பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் நாங்க தந்திட்டில இருக்கும்போது ஆயுதத்து நீட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். 1/2 hour பின்னாடி வைப்போம். அத மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வைக்கிறாங்கங்க. வைக்க மாட்றாங்க ஃபர்ஸ்ட். வச்சா செகண்ட் ஹாஃப்ல வைக்கிறாங்க. இன்னமும் ஏடிஎம்கே பிஜேபி என்ன சொல்லுது? பிஜேபி மெசேஜ் யாருக்கு? தனித்து ஆட்சினா என்ன அர்த்தம்? கூட்டணி ஆட்சி இதுதானே விவாத பொருளா இருக்குது. இப்படி வந்து ஒரு துர்மரணம் நடந்திருக்குது. ஒரு காவல் நிலையத்துக்கு போன பிள்ளை வீட்டு வந்து சேரல அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு வழி இல்லையே. அது என்ன செய்யுது? ஊடகங்கள் பேசல, எப்படி கட்சிகள் பேசுவாங்க? இல்ல என்ன பிரச்சனை, என்ன சிக்கலா இருக்கும் அவங்களுக்கு? சார் ஊடகமே அப்படிதான் இருக்கு, கட்சிகள் பூரா அப்படிதான் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து தோழமை சுற்றத்தோட நிறுத்திக்கணும் பாக்குறாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதனால ஒரு நம்ம வந்து ஒரு படத்துல ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுமாங்களே. ஒரு பதிவு பண்ணிட்டோம் சொல்லிட்டோம் அப்படிங்கிறத போயிட்டாங்க. இது வந்து ஏற்கக்கூடிய மரணமா? சார் எவ்ரி 1/2 hour ஒருத்தன் உயிரிழந்துட்டு இருப்பான் சார். அது வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து விபத்துல, தற்கொலையில, வேற உடம்பு முடியாம ஓடிட்டு இருக்கும். ஆனா இது துர்மரணம் நம்ம சொல்றோம். நம்ம வந்து 241 பேர் வந்து அகமதாபாத்ல இருந்து நம்ம ஏன் கவலைப்பட்டோம்? அடாடா அநியாயமா போயிடுச்சு. அது ஒரு எந்த ஏற்பும் இல்லையா? டிராவல் பண்ணி ஜாலியா போறான், இப்படி ஆகி போச்சு. உங்களுக்கு புரியுங்களா? ஏன் பகல்காமுக்கு பதட்டப்பட்டோம்? ஏன்னா ஊர் சுத்த போனேன் செத்து போயிட்டான். அப்போ காலையில வந்து கோயிலுக்கு வேலைக்கு போயிருக்கான், சாயந்தரம் படமா இருக்கிறான்னா அந்த குடும்பம் என்ன யோசிக்கும்? உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் இந்த கொதிப்புக்கான காரணம். நடிகர்கள்லாம் யாரும் பெருசா குரல் கொடுக்காததுக்கு என்ன காரணம்? நான் நடிகர்களுங்க, ஊடகங்களுங்க, அரசியல் கட்சிகளுங்க, எதிர்க்கட்சி தவிர ஏடிஎம்கே பிஜேபியும் கொடுக்கக்கூடிய குரலை மத்தவங்க கொடுக்குறாங்க. கட்சியை நீங்க கம்பேர் பண்ணுங்க. இல்ல அதிமுக அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் விவாத மேடையை நடத்துறாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏடிஎம்கே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடமையை செய்கிறார். பாஜக தன்னுடைய கடமையை செய்யுது. அவங்க ரெண்டும் கடுமையாக கொடுக்குறாங்க, மாறி மாறி அடுக்க கொடுக்குறாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க, மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து ஃபுல்லா கையில் எடுத்திருக்காங்க. நான் சொல்ல மற்ற கட்சிகள் யாராவது பேசுறாங்களான்னு கேட்கிறேன். ஆளுக்கு ஒரு அறிக்கை. நான் சொன்ன திருமாவளவன் கண்டிக்கிறாரு, ஜவர் எல்லாரும் அறிக்கை கொடுத்துருங்க. அது ஓகே தானா? அப்படி இஸ்ரேல்ல ஒரு பிரச்சனை நடந்தா இங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்துக அப்படின்னு இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரப்பிரதேசல யாருக்கும் மொட்டை அடிச்சாங்களா, சண்டைக்கு வரார். தமிழ்நாட்டில் ஒரு நடந்திருக்குன்னு யாரா பேசுவாங்களா? இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லுங்க, கண்டிக்க கூட வேண்டாங்க. நீங்க இது நியாயம் இல்லைங்கன்னு சொல்லுங்க. மனோ தங்கராஜ் அமைச்சரா இருக்காரு, செய்ய முடியாது. ஏற்கனவே பதவி போயிட்டு வந்திருக்கு, அவர் செய்ய முடியாது. அண்ணன் திருமாவளவன் பேசலாம்ல, அண்ணன் சண்முகம் பேசலாம்ல, அண்ணன் முத்தரசன் பேசலாம்ல, அண்ணன் மற்ற பெருமக்கள்லாம் பேசலாம்ல. ஏன் ஆளுக்கு ஒரு பக்கம் அறிக்கை? நான் இஸ்ரேல்ல பிரச்சனைக்கு சண்டைக்கு போறீங்க, பேல்காம் பிரச்சனைக்கு பேச மாட்டீங்க. உத்தரப்பிரதேசத்தில் மொட்டை அடிச்சா சண்டைக்கு போறீங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் உயிரிழந்தா பேச மாட்டீங்க. அவர்கள் மனசாட்சி தான் அவர்களுக்கு பேசும், வேற யாருமே சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை வந்து இப்போ அரசியலும் ஆக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆப்வியஸா வரும்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீதிமன்றம். நான் சொல்றேன், இப்ப ஏடிஎம்கே காரங்க இது அரசியல் பண்றாங்கன்னு வேறமா வச்சிருக்கேன். அரசியல் கட்சிகள் அதான் பண்ணோம். மறைந்த முதலமைச்சர் அமரர் கலைஞர் சொன்ன போல எதிர்க்கட்சி வந்து அதுதான் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க, வந்து அதுதான் பண்ணும், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா நீதிமன்றத்திலே இது வாதம் வைக்கப்படுதுன்னு சொல்றேன். பேரம் பேசினாங்க, சமரசம் பண்ணாங்க, அப்ப அது என்ன கணக்கு இருக்கு? கட்சியில மேடைகளை பேசுறது நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணலாம். டிஎம்கேக்கு வந்து ஒரு கார்னர் பண்றதுக்கு ஏடிஎம்கே நல்ல வாய்ப்பு கிடைச்சது, பண்ணாங்கன்னு அப்படி வச்சுக்கோங்க. நீதிமன்றத்தில் எப்படி இந்த வக்கீல் எப்படி இந்த வாதத்தை வைப்பாரு? என்ன கணக்கு எனக்கு புரியலையே. திமுக கொடி போட்ட ஒரு கார்ல வந்து அவர் தம்பியை கூட்டு போறாங்கன்னா எதுக்கு வேலை? செய்யறவங்க கொடியவாது கழட்டி வச்சுட்டாமா? அது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணுங்கிறக்கா ட்ரை பண்றாங்களா? நீ செய்யறீங்க, அது சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம், பந்தக்காரங்களா இருந்திருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கெட்ட பேர் வேண்டாம் நினைச்சிருக்கலாம். ஓகே, அப்ப கொடியை கழட்டிட்டு போகணுங்கிற ஒரு சாதாரண கூறு வேண்டாமா? கொடி போட்டா பண்ணீங்கன்னா நான் பாருங்க டிஎம்கே பின்னாடி நிக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றக்காவா? எதிர்க்கட்சிகள் கட்டாயம் பண்ணணும். இது வந்து பதில் சொல்லப்பட வேண்டிய கேள்வி. எதுக்கு வந்து இது அரசியலாக்கப்படுதான்? அரசியலாக்கப்படணும்னு நான் சொல்றேன். அரசியல் கட்சிகள் ஏன் பேச மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். புரியுங்களா? அரசியலாக்கப்படுறதுங்கிற ஒரு பாவமோ குற்றமோ இல்லை. அரசியல் கட்சிகள் கையில் எடுத்தாதான் ஒரு பிரச்சனை வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஊடகங்கள் பேசினா கூட ஊடகங்கள் சொன்னதை அரசியல்வாதிகள் என்டார்ஸ் பண்ணணும், அவர்கள் கையில் எடுக்கணும். ஏன்னா ஊடகங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, ஊடகங்கள் வந்து வெளிச்சத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனா ஆக்ஷன் எங்க இருக்கும்? அது வந்து கட்சிகள் கையில் எடுத்தாதான். இந்த விஷயத்துல கட்சிகள் கையில் எடுத்துருச்சு, அதுக்கப்புறம் போனா போதும் ஊடகங்கள் ஒரு ஆக்ஷன். அப்ப இது அரசியலாக்கப்பட்டிருக்கா எனக்கு தெரியாது, அரசியலாக்கப்படணும்னு நான் சொல்லுவேன். முதலமைச்சருடைய பதில பார்த்திருப்பீங்க, காலையில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நான் அதை ஏற்கிறேன். நான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, எஸ்பி வந்து காத்திருப்பு. இந்த சந்தர்ப்பம் ஏன் ஏற்படுதுன்னு நான் கேட்கிறேன். 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, காவலர்கள் பூரா மன அழுத்தத்துக்கு உள்ளாகி எவனை பார்த்தாலும் எரிஞ்சு உள்ள, எவனை பார்த்தாலும் அடிக்கிறங்கிற மைண்ட் செட்டில் போயிருக்கணும். அவங்க வந்து ரௌத்ரமா இருந்து உள்ளேயே வந்து ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை கிடையாது, எவனா வந்தாலும் கெட்ட வார்த்தை திட்டுவோம், எவனா அடிப்பேன்னு ஒன்று இருந்திருக்கணும். இல்லை ஒரு ப்ரெஷர் இருந்துடும். 2 தான் இருக்கும். நீங்கள் வந்து ஷிஃப்ட் முறையில் டியூட்டி போடுறேன், வார விடுமுறை கொடுக்குறேன், பிறந்த நாளுக்கு விடுமுறை கொடுக்குறேன்னு இவங்க அறிவித்த இந்த நலத்திட்டங்கள்லாம் நடந்துக்கிருந்து அதிகமான ஆட்கள் போடுறேன், பணிச்சுமை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பந்தோபஸ்து போடுறேன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் யாரோ வர்றாங்க நில்லு அப்படின்னு சொல்லி மாதிரிலாம் இல்லாமல் அவர்களை பீஸ் அண்ட் கூலாக கம்போஸ்டாக வச்சுருந்தாங்கன்னா ஒன்று இந்த பிரச்சனை நடக்காமல் இருந்திருக்கலாம்.
2 ப்ரெஷர் இருந்தது. அப்போ நான் வந்து இவர் நடந்தது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தது. ஆமா, நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க, பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவாங்க, பண்ணியாச்சு. உயரதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்தாச்சு. காத்திருப்போர் பட்டியலில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காத்திருப்போர் பட்டியலில் அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு அவமானம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சஸ்பென்ஷன் மாதிரி தான். எந்த நாளை காலையில் செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து நாளை காலையில் எந்த வேலையும் கிடைக்கும்போது ஒரு அவமானம் தான். அதெல்லாம் எடுத்தாச்சு. நான் கேட்குறது நோய் நாடி நோய் முதல் நாடி. எதனால இந்த பிரச்சனை நடக்குது? ப்ரெஷராக இருந்தால் இது மேலே இந்த நெட்வொர்க்னு அதுக்கு மேலே போகணும். நான் கேரண்டியாக சொல்லுவேன், எஸ்பி வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு லோக்கல் கனெக்ட் எதுவும் தெரியல நமக்கு, புரியுங்களா? அப்போ எஸ்பி கிட்ட சொன்னது யாருங்கிற நீங்கள் அந்த திருப்பி நோய் முதல் நாடி போகணும். இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஜென்யூனாக நடந்திருக்கு. அந்த 5 பேர் வந்து பயங்கரமாக நான் புலனாய்வு புலியாக மாறுறேன்னு நினச்சி பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பின்னாடி வால் நீளலை அப்படின்னா அவங்களுக்கு ஏன் இந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னு கேட்கு. அப்போ வந்து மன அழுத்தம் இருக்கணும், இல்லாட்டி புற அழுத்தம் இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று அவங்க டிப்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க, என்ன எவன் வந்தாலும் உயிரை வாங்குறாங்கடான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க வந்து பார்த்தா நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சிவிலில் தான் இருக்காங்க, யாரும் யூனிஃபார்மில் இல்லை. அவங்க வந்து உள்ளே இருக்க நெட்வொர்க்கில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த அழுத்தம் இருக்குது? எவனை வந்தாலும் உதைக்கிறது, எவன் வந்தாலும் அடிக்கிறது. நம்ம வந்து நிறைய சினிமாக்களில் பார்த்துருக்கோம், நிறைய நிஜ உண்மைகள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஏன் இந்த அழுத்தத்தில் ஆறாங்க? அவங்க போலீஸ்காரங்களை ஏன் வந்து ஒரு ஒரு டீசெண்டான கவர்மெண்ட் ஆஃபீஸராக நம்மளால் மாற்ற முடியல? அவங்களை ஏன் வந்து இந்த மாதிரி அடிதடிக்கு நகர்த்துறணும்? அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு 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 ஒவ்வொரு நாள் பயிற்சிகள் நடக்குதா? அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அவங்களுக்கு பயிற்சிகள் நடக்குதா? ஏதாவது தெரியணும்ல. காவல்துறைங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஏவல் துறை அவனை போய் அடி அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடையாதுல்ல. குற்றங்களை தடுக்கக்கூடிய, குற்றங்களை கண்டுபிடிக்கிற எல்லாரும் செஞ்சுருவாங்க சார். இல்லாட்டால் நாள் கழிச்சு மாட்டிடுவாங்க. ரொம்ப ரேராக தான் ராமஜெயம் கொலை வழக்கு, நெல்லை காங்கிரஸ் மாடு, ரொம்ப ரேரான ஒரு மொத்தமாக ஒரு 10-12 கேஸில் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிடிபடாமல் தெரியும். 90% கேஸில் மாட்டிடுவாங்க. 2 வருஷத்தில் 2 மாதத்தில் 10 நாளில். நம்ம இப்போ அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர் அரெஸ்ட் ஆகி போயிட்டார், தண்டனையே வந்துருச்சு. ஸோ 90% மாதிரி நடந்துடும். ஏன் நடக்குன்னாங்க? அப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில் அரசியல் தைரியம் தான் அவருக்கு இருந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட். இவங்க என்ன சொல்றாங்க? அரசியல் துணிச்சல்ல நான் வந்து யார் யார் கூட நிற்கிறேன் தெரியுமில்லங்கிற துணிச்சல் அவர் செய்கிறார். அதனால தான் அவருக்கு வந்து இவ்வளோ தைரியம் வருது. ஏதோ ஒரு பிள்ளையை போயிட்டு மிரட்டி வச்சு பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த துணிச்சல்னால அவர் வந்து காம கூடுறன்னு இல்லை, அப்யூஸ் பண்ணுறார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து ஹேபிச்சுவலாக பண்ணுறா, அது பண்ணல. அவர் என்ன செய்றாருன்னா, எனக்கு ஒரு அதிகார திமிர் இருக்கு, நான் யார் தெரியும்ல அப்படின்னு ஒரு போகிற பிள்ளையை போட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி கணக்காக நீங்கள் கேள்வி வரும். எதனால இந்த நடக்கணும்ல? அப்ப இவர்கள் அந்த அழுத்தத்துல இருந்தாங்களா, இல்ல புற அழுத்தமா தான் வந்துச்சு? யோசிக்க வேண்டிய விஷயம். அதான் எதிர்க்கட்சிகள் குறிப்பா என்ன குற்றச்சாட்டுறாங்கன்னா, முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே காவல்துறை இல்லைங்கிறத தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக சொல்றாரு, பொதுவெளியில சொல்றாரு. வரத்தான் செய்யும், அப்படி குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். இதே தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடி கலவரத்தின் போது முன்னாள் முதலமைச்சராக கூடிய இந்நாள் எதிர்க்கட்சியில் என்ன சொன்னார்? உங்களை மாதிரி நான் ஒன்று டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். அப்போ அது ஒரு குறையாக நினைக்கிறீங்கல்ல, அப்போ நம்ம அதுக்கு குறை இல்லாமல் இருக்கணும்ல. ஏன் இதுக்கு நேரடியாக வருது அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி கலாச்சார வழக்கில் அவங்கள தான் எல்லாம் குற்றம் சாட்டினாங்க. இப்போ இதுக்கு ஏன் குற்றம்? இதே கணக்கு தான். மணிப்பூருக்கு போனாங்களா, பெஹல்காமுக்கு போனாங்களான்னு பிரதமரை பார்த்து கேட்குறாங்க. கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போலையே. அப்போ உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக் ஏன் கள்ளக்குறிச்சி கேட்குறாங்க, முதலமைச்சர் ஏன் கேட்கணும்? எல்லாத்துக்கும் போய் நிற்க வேண்டியது இல்லை. ஐ எம் கிளியர் அபவுட். முதலமைச்சர் எல்லாத்துக்கும் நிற்கிறேன். அப்போ மற்ற அமைச்சர் என்ன தான் பண்ணுவாங்கன்னு நான் உடன்படுறேன். ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட்டுங்க தான் கேள்வி. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இந்த கேள்வி எழுப்புறாரு? இது காவல்துறைங்கிறது அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உள்துறைக்கு தனி அமைச்சர் கிடையாது. முன்னாடி போலீஸ் மந்திரின்னு இருப்பார், கக்கன் அவர்கள்லாம் அப்படி தான் இருந்தார். இப்போ வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டாக அவங்க தான் வச்சிருக்காங்க. அது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் இருந்தாலும் சரி, வந்து அப்போ அவங்கள தானே கேட்பாங்க. அவர் பொறுப்பா இல்லையாங்கிறப்ப நான் எஸ்பியை பொறுப்பா இல்லையான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ முதலமைச்சர் பொறுப்பா இல்லையாங்கிற செகண்டரி, அவர் டிபார்ட்மெண்ட் தானே. அப்போ அது நியாயமா அந்த கேள்வி வரதானே செய்யும். ஒரு அரசாங்கத்தினுடைய பதிலுங்கிறது சரியா இருக்கா? முதலமைச்சர் பதிலோ நான் சொல்லுனேன், அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை சரி, நான் அதை ஏற்கிறேன். நான் அதை விமர்சனம் பண்ணுற இடத்துல இல்லை. நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு அரசியல் ஆக்கிட்டு போகணுங்கிற இடத்துல நான் இல்லை. அதை நான் செய்ய மாட்டேன். அரசியல் கட்சியில் அரசியல் செய்யணுங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். அரசாங்கம் இந்த நடவடிக்கை தான் எடுக்க முடியும், தூக்கில் போட முடியாது. புரியுங்களா? மரண தண்டனை நிரூபணமானால் தூக்கில் போட வேண்டியதான். அது வந்து யார் சொன்னா? இப்போ வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க, நடந்தது ஒரு கொலை, அதை செய்தவர்கள் இந்த 5 காவலர்கள் அப்படின்னா சட்டம் சொல்லக்கூடிய நடவடிக்கை. இந்த 5 பேர் விஷயத்துல கூட இன்னைக்கு தர்ணா போராட்டம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு குடும்பங்களை பண்ண தானே செய்வாங்க. அதில் நமக்கு என்ன, இது உண்மை என்னன்னு தெரியணும்ல. அவர்கள் இந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்தால் அவங்க தண்டிக்கப்படணும்ல. அது எப்படி தடுக்க முடியும்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம செஞ்சு ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ மேலதிகாரி சொன்னார் நான் அடித்தேன், ரைட்டுங்களா? மேலதிகாரி சொன்னார் கிணத்துல குதிப்பீங்களா? மேலதிகாரி சொன்னால் கிணத்துல குதிக்க மாட்டீங்களா? அப்போ நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. வேலையை விட்டு போக வேண்டியிருக்கும், சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஒருத்தர் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை முக்கியம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்திருந்தா கூட எனக்கு அதிகாரி தான் இதை செய்ய முடியாதுல்ல. அப்போ நடந்தது என்ன? இவர்கள் அடித்ததுனால தான் இறந்தாரா? இவர்கள் தான் காரணமாக அது கட்டாயம் விசாரிக்கப்படணும். அதற்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, எஸ்பியை காத்து போடணும். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி தான். அதில் வந்து நம்ம வந்து இதுதான் முறை, இவ்வளோ தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து போராடலாம் கண்ண மூடி நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல.
அவரவருக்கு குடும்பம் இருக்கு. அப்போ ஒரு முறைப்படியான விசாரணை, அந்த முறைப்படியான விசாரணை அஜித்குமாருக்கு நடக்கலையே தானே கவலை. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு முறையற்ற விசாரணை பண்ண முடியாதுல்ல. அஜித்குமாருக்கு ஒரு முறைகேடு நடந்துருச்சு, ஒரு அநியாயம் நடந்துருச்சு, அந்த பிள்ளை வந்து உயிர் இழந்துட்டாருங்கிறதுக்காக நம்ம இன்னொரு முறையற்ற விசாரணை நடத்தணும்னு சொல்ல முடியாது. அப்போ அரசாங்கம் எடுத்துக்கூடிய நடவடிக்கையை நான் ஏற்கிறேன். என்னுடைய கேள்வி ஏன் அது நடந்ததுன்னு, யார் அது நடத்தினாங்கிறது உங்களுக்கு வந்துடும். நான் கேட்குறது ஏன் அது நடந்ததுன்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. எஃப்ஐஆர்லையுமே வந்து அவர் காக்கா வலிப்பு வந்து தான் இறந்துருக்காரு அப்படின்னு வந்து உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து சொல்கிறாங்க. எது உண்மைக்கு மாறுன்னு தெரியாது. காக்கா வலிப்பு இருந்திருக்கலாம். நான் வந்து எப்பயுமே கண்மூடித்தனமாக எல்லா கட்சியும் சொல்லிருச்சு, டிஎம்கே விமர்சிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. எல்லாத்தையுமே 6 முறை யோசிக்கணும். அது மணிப்பூர் கலவரமாக இருந்தாலும் 6 முறை யோசிக்கணும், பெஹல்காம் அட்டாக்காக இருந்தாலும் 6 முறை. இதுதான் என்னுடைய பாயிண்ட். அரசியல் கட்சிகள் அவங்க செய்யணும், அது நான் செய்யணும்னு ஊக்கப்படுத்துறேன். எனக்கு அதில் உங்களுக்கு, ஆனால் நான் அதை செஞ்சுட்டு இருக்கிற ஆள் கிடையாது. காக்கா வலிப்பு இருந்திருக்கலாம். போஸ்ட்மார்ட்டம் பொய் நான் ஏன் நினைக்கணும்? காவல்துறை சொன்னது பொய்ன்னு ஏன் நினைக்கணும்? அது விசாரணைக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரிச்சு வச்சிருக்காங்க. வேண்டாம் மனித உரிமை ஆணையம் விசாரிக்கட்டும், வேண்டாம் சிபிஐ விசாரிக்கட்டும். எவ்வளவு உச்சபட்ச திரு விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல சிட்டிங் நீதிபதி கீழே வந்து விசாரணை நடக்கட்டும். எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்டான விசாரணை நடத்தும். அதில் குழப்பமே இல்லை. இப்போ திமுக காரர்னு சொல்லப்பட்டவர் வந்து ஜெயிலில் இருக்காரா? அண்ணா பல்கலைக்கழக மாணவ வழக்கில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நியாயமான விசாரணை நடக்கும். அது எல்லாம் உச்சபட்ச விசாரணை எது நடக்குதோ நடத்தட்டும். அதற்காக வேற ஒரு வாய்ப்பே இல்லை. உண்மைக்கு புறமா நீங்கள் பயன்படுத்த நான் பயன்படுத்த மாட்டேன். நான் வந்து விசாரணை முடிவுக்கு பிறகு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் வந்து அது பொறுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொறுமை இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.